தெசலோனிக்கேயர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ண கடவுங்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ண கடவுன்னா எப்பொழுதுமே முழங்கால் போட்டு கையை வைத்திருப்பது கிடையாது. காட் கான்சியஸா இருப்பது, தேவனிட பேசுகிறார் நினைப்பது. காலைல எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த காரியம் ஏற்படுத்தி கொடுங்கிறீங்க, காரியம் நடக்குது. இன்னொரு ஆளுக்கா ஜெபிக்கிறீங்க, அதுவும் காரியம் நடக்குதுன்னா ஜெபம் பண்ண வேண்டுங்கிற வாஞ்சை உங்களுக்கு உண்டாயிரும். ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க, கேட்கறதெல்லாம் கிடைக்குது, போக மாட்டீங்க. நீங்க எத்தனை முறை போனாலும் அன்போடு வரவேற்கிறார், சலிக்கல. ஒவ்வொரு முறையும் போகும்போது வரவேற்கிறார்னா போக தோண்டும், கேட்க தோணும். கேட்கும் பொழுது, நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேவன் கொடுக்க கொடுக்க தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். அந்த கிணற்றன்றில் இருக்காரு பார்த்தீங்களா இயேசுநாதர், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட பெண் 12 மணிக்கு தண்ணி எடுக்க போறா. ஆண்டவர் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிறாரு, பல இடத்துல போயிட்டு வர, நடந்து போறாரு, கிணத்துல உட்காந்துருக்கிறாரு. அவளுக்கு ஒன்றை கொடுத்த உடனே இவர் ரெஃப்ரெஷ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லைங்க, அவரு உற்சாகம் அடைஞ்சிறாரு, பலனடைந்துறாரு. நீங்க அவர்கிட்ட வாங்க வாங்க அவர் உற்சாகம் அடைவார். அதான் உறவு, அதான் ஜெபம். அவர் உங்ககிட்ட பேசுறார், நீங்க அவர்கிட்ட பேசும் பொழுது வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும்.